கிரைன்ஸ் குருமா பண்ண போகிறோம். அதுக்கு குக்கரில் ஒரு கப் உங்கள்கிட்ட இருக்கிற கிரைன்ஸ் எடுத்துக்கோங்க. அதை ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா தனியாக தாளித்து விட்டுக்கலாம். ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கி 2 தக்காளி, ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு வதக்கி தக்காளி நல்லா மசிஞ்சதும் அது கூடவே மசாலா பொருளெல்லாம் போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 மட்டும்தான். 3த்தையும் போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டு வேக வச்ச கிரைன்ஸையும் போட்டு வதக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு 3த்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டு கொஞ்சம் கொதி வந்துடணும். நல்லா பச்சை வாசனை போய் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இதை சப்பாத்தி, பூரி, ரைஸ் எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். ஸோ